ஊழியத்தில் சோர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் என் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஊழியத்தில் ஆண்டவரே எவ்வளவோ தோல்விகளை சந்தித்து ஆண்டவரே எழும்ப முடியாமல் கிடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு உயிர் தெழுதல், ஒரு உயிர் மாற்றம் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உருமாற்றுவீராக, எழுப்புவீராக, ஆளுகை செய்வீராக, அனலாக மாற்றுவீராக. ஆண்டவரே முடியாது, நடக்காது என்று ஆண்டவரே ஒரு தாழ்மை மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழி வாசல் திறக்கப்படுவதாக, ஒரு புதிய மாற்றம் உண்டாவதாக, ஒரு உருமாற்றம் உண்டாவதாக. அடைபட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஊழியத்தில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். உன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமா? நீ உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய இழப்புகள் அனைத்தும் ஈடுகட்டப்படும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டீரே. என் நெருக்கத்திலே உம்மையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டீரே. என் பட்சத்தில் நீர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் நீர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நம் அப்பா நம்மோடு இருப்பதால எதற்கும் பயமில்லை. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட வேண்டாம். நமக்கு விரோதமாயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட வேண்டாம். யெகோவா ஈரே நமது தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பாரே. யெகோவா ராபா நமது தேவன், என்னாலும் சுகம் தருவாரே. யெகோவா ஷாலம் நமது தேவன், சமாதானம் தருவாரே. யெகோவா ராபா நமது தேவன், என்னாலும் சுகம் தருவாரே. உமது தோள்களின் மேல் நாங்கள் சாய்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவரே. ஆதரவில்லாத பொழுது என் தேவனாக கர்த்தர் ஆதரவாக வருகிறவர். அடைக்கலம் இல்லாமல் தவிக்கிற பொழுது என் தேவனாக கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக வருகிற தெய்வமே. நீர் எங்களுக்கு சுகத்தை தருகிறவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவோ அதிசயமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. நினைவெல்லாம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பேச்செல்லாம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. உமது விருப்பத்தை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. நாங்கள் அனாதையாக அலைந்த பொழுது என் தேவனாக கர்த்தர் உந்தன் மார்பில் எங்களை சாய்த்து கொண்டீர் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை, எங்கள் பேச்சு, எங்கள் வழி நடத்துதல் ஆண்டவரே, எங்கள் ஞானம், எங்கள் விருப்பம், எங்கள் ஆசை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே.
நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும். படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீர் எல்லாம் துடைப்பவரே. காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே காரியங்களுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வேலைகளுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
உம்முடைய ஊழியர்களுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் என் கர்த்தர் நீரை ஆளுகை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு ஆற்றலாக இருப்பவரே, எங்களை வாழ வைப்பவரே, எங்களுக்கு அரணாக இருப்பவரே, எங்களுக்கு கோட்டையாக இருப்பவரே, எங்களை தாங்குபவரே, எங்களை நடத்துபவரே, எங்களை எந்நாளும் உம்முடைய வலது கரத்தினால் தாங்கி நடத்தி பொக்கிஷமாக பாதுகாப்பவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எனது பேச்சு, எனது சிந்தனை, எனது செயல்பாடுகள், எனது எண்ணம், எனது ஏக்கம் அத்தனையும் இயேசுவாக மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. அதோ பேதுருவும் யோவானும் நடந்து போன பொழுது ஆண்டவரே, அப்பா அங்கே அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது ஆண்டவரே. அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் தங்கத்தினாலும் அல்ல, எங்கள் மீது வந்த அந்த திறமைகள் அல்ல, என் இயேசுவினால் இதை செய்ய எங்களால் கூடும் என்று சொன்னபடியே என் தேவனுடைய நாமத்தினால் எங்களாலும் அத்தனை காரியங்களும் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் சோர்ந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் என் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஊழியத்தில் ஆண்டவரே இவ்வளவோ தோல்விகளை சந்தித்து ஆண்டவரே எழும்ப முடியாமல் கிடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு உயிர் தெழுதல், ஒரு உயிர் மாற்றம் உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உருமாற்றுவீராக, எழுப்புவீராக, ஆளுகை செய்வீராக, அனலாக மாற்றுவீராக ஆண்டவரே. முடியாது, நடக்காது என்று ஆண்டவரே ஒரு தாழ்மை மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழி வாசல் திறக்கப்படுவதாக, ஒரு புதிய மாற்றம் உண்டாவதாக, ஒரு உருமாற்றம் உண்டாவதாக, அடைபட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஊழியத்தில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர் நீர் ஒருவரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், சகலவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் நீர் ஒருவரே. எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஊழியத்தை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப சூழ்நிலைகளை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையை, வேலையை, வாழ்க்கை முறைமைகளை என்ன செய்ய போகிறோம், என் வாழ்க்கை எப்படி அமைய போகுது என்று சொல்லி எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. காரணம், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் விலைக்கிரயமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் அனாதைகள் அல்ல. நம்மை நடத்தும்படியாக நம்மை உருவாக்கினவர், நம்மை அழைத்தவர், நம்மை உருமாற்றினவர், நம்மை உயிர்ப்பித்தவர், அவரோடு கூட சேர்த்து கொண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். சதா காலமும் உன்னோடு இருக்கிறார். ஓ ரபலரடா சந்தரடதனா ரியாபே ரகுதல போரியா ஷம்போ லரடா சந்தரடா ரிமே நிஹா ப்ரோஹெப்னே ரகுடோ ரோஷா பிரகேதெலெபோ. யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். தேவையை குறித்து, வாழ்க்கையை குறித்து, இழந்ததை குறித்து கலங்காதே, திகையாதே. இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படாத, தைரியமாக முன்பதாக போ. உனக்கு முன்பதாக எரிகோ இருந்தாலும், உனக்கு முன்பதாக யோர்தான் இருந்தாலும், உனக்கு முன்பதாக விளக்க முடியாத செங்கடல் இருந்தாலும் கலங்காதே, திகையாதே. செங்கடல் பிளக்க போகிறது, யோர்தான் பிரிய போகிறது, எரிகோ இடிய போகிறது. தேவனுடைய பர்வதத்தில் அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும். தேவனுடைய பர்வதத்தில், தேவ சமூகத்தில் அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரே, உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நம்முடைய வாழ்க்கையை நம்ம கையில இருந்து தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வந்த பொழுது அவனுடைய கரங்களிலே ஈசாக்க வைக்கவில்லை. கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது ஈசாக்கை தூக்கி பலிபீடத்தில் வைத்து தேவனுக்காக ஒப்பு கொடுத்தாரோ, அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். இதோ உனக்குண்டான தேவைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கலங்காதே, உன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமா? நீ உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய இழப்புகள் அனைத்தும் ஈடுகட்டப்படும், அனைத்தும் சரி பண்ணப்படும். இடிந்து போன பழைய வாழ்க்கை முறைமைகள், இடிந்து போன பழைய ஊழியங்கள், இடிந்து போன பழைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள் இது ஒரு முடிவு
பார்த்த நிலைமைகள் அனைத்தும் கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார், திரும்ப புதுப்பிக்க போகிறார். இதோ உனக்குண்டான காரியங்கள் அனைத்தும் தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்பட போகிறது. இந்த மாதம் தேவன் தேவைகளை சந்திக்கிற மாதம். இந்த மாதம் யெகோவா ஈரே உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறவர். ஓ, எதை குறித்தும் கலங்காதே. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனோடு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என்னை நீங்க மட்டும் ஆளுகை செய்யப்பா. என்னுடைய சிந்தனை என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய மனசு என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஆசைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய விருப்பங்கள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. என்னோடு இருக்கிறவங்க ஆண்டவரே, என்னோடு வாழ்கிறவங்க, என்னோடு வருகிறவங்க என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் ஈசாக்கை போல நான் என்னை படைக்கிறேன். நான் ஆண்டவரே பலிபீடத்தின் மேல் என்னை நான் படைக்கிறேன் ஆண்டவரே.